நண்பர்களே 90 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நாள் 27 காலையில எந்திரிச்சோன்னா புரோட்டீன் ஷேக் போடலாம் பார்த்தா வீட்டில் எல்லாமே காலி ஆயிடுச்சு. கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட்டும் பிரெட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் புரோட்டீன் ஷேக்கை போட்டுட்டு அது கூட பிரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நேற்று நைட்டு டேவை பிளான் பண்ண மறந்துட்டேன். அதனால் இன்னைக்கு டேவை பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் தம்பி வந்தான். பிரியாணி அண்ணன் கொடுத்தாங்க, வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னான். அதனால் லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. நண்பர்களே, இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். நான் டெய்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வீடியோ பார்ப்பேன். அதில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். சீரியஸாகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இனிமேல் என்னென்ன வீடியோ பார்க்கணும் அதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்கின் கேருக்கு சுகரில் டொமேட்டோ போட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜொஹார் தொழுக கிளம்பிட்டேன். மக்களே, புதுசாக பார்க்குற எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லஹோர் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துன்னு ஒரு புடி பிடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மயக்கமா வந்துச்சு. மவனே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஸ்புக் வாங்க பேங்க்குக்கு கிளம்பிட்டேன். பேங்க்குக்கு வந்து பார்த்தா பிரிண்டர் ஒர்க் ஆகல தம்பி, நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, போற வேலை ஆலடிப்பட்டியான்ல போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஈவினிங் ஆன ஒரு ஷூட் நமக்கு ஒன்று இருந்துச்சு. சரி, நானும் தம்பியை ஷூட் எடுக்க கிளம்பிட்டோம். ஷூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 8 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அக்கா பையன் இருந்தான். அவன் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேரை தள்ளிக்கிட்டு தான் வருவான், சேரை எடுத்துருவாடான்னு சொன்னான். இப்போ ஏன்னா தூக்கிட்டு வரான். அவன் கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை பிளான் பண்ணிட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். மக்களே, நான் பார்க்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். இதோட இந்த நாளை முடிச்சுக்கிறேன் மக்களே.